என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு, நான் ஆன்லைன்ல கொண்டுட்டு வரணும்னு வந்தாங்கன்னா மட்டும் போதும். அவங்களுக்கான ஃபுல் டாக்குமெண்டேஷனு, என்னென்ன சர்டிஃபிகேட் எடுக்கணுமோ எல்லா சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்து பிளாட்ஃபார்மும் கொடுத்துட்றோம். நம்ம பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நான் எடுத்த உடனே ஆன்லைனுக்கு வரணும்னா வெப்சைட்டுக்கு 5000 ரூபா வேணுமா 10,000 ரூபா வேணுமான்னு யோசிப்பாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்குற பிளானே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் எல்லாம் லிஸ்ட் பண்ணிக்கங்க. லிஸ்ட் பண்ணி நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் எடுத்து பாருங்க. இல்லை மார்க்கெட்டிங்க்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டாலும் ஆட் போட முடியும். அப்போ அந்த 100 ரூபா போடுறது அவங்களுக்கு பெரிய சிரமமா தெரியாது. பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் பண்ணிக்கங்க. உங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் அதுல லிஸ்ட் ஆயிடும். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நீங்க இதுல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆடுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டாங்கன்னா ஒரு 10,000 பேர் காமிக்க முடியும். அப்ப நீங்க அந்த விசிபிலிட்டி கிடைச்சதுனாவே உங்க ப்ராடக்ட் சேல் ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒரு நல்ல சேல்ஸ் எனக்கு growth இருக்கு, என்ன ப்ராடக்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் இதை பிசினஸா தான் பண்ண போறேன்னா நீங்க ஓன் வெப்சைட் போகலாம். ஓன் வெப்சைட் போகும்போது நாங்களே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓன் வெப்சைட்டும் பில்ட் பண்ணி தரோம் வித் அந்த பில்லிங் சாஃப்ட்வேரோட. இப்போ நம்மளோட பில்லிங் ஆப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்லயும் அவங்களோட ஓன் வெப்சைட்டும் பண்ணி கொடுத்துறோம். ஓன் வெப்சைட்லயும் சேல்ஸ் நடக்கும், நம்மளோட இதுலயும் சேல்ஸ் நடக்கும். பிளஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்னொருத்தர் சேல் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க 3 வகையான சேல்ஸ் அவங்களுக்கு வந்து நிற்கும். நீ ப்ராடக்ட் மட்டும் தான் வச்சிருக்கேன், என்னால சேல்ஸ் பண்ண முடியல அப்படின்ற அது அந்த கவலை அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இப்ப நீங்க என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நான் வந்து வாட்ஸ்அப்ல தான் ஷேர் பண்ணி சேல் பண்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஆடே போடுறீங்க அப்படின்னா ஒரு ஆடு போட்டவொடனே ஒரு 10 பேர் ஒரு 100 பேர் நமக்கு வந்து லீட்ஸா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 வாட்ஸ்அப் கான்டாக்ட ஒரு ஷார்ட்ஸோ இதுவோ நீங்க எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க? எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கு. 100 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்பே பேன் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப நிறைய சமயத்துல வாட்ஸ்அப்ல பேன் ஆயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கான ரீசன் அவ்வளவுதான். நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ண அன்லிமிட்டட் மெசேஜஸ் நீங்க அவங்களோட இது இல்லாம நீங்க ஷேர் பண்றதுனால அந்த வாட்ஸ்அப்ல பேன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுக்கான சொல்யூஷன் தான் நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட வெப் பேஜா கிரியேட் பண்ணிக்கிறோம். உங்களோட பேர்லயே எல்லா ப்ராடக்ட் காமிச்சிருவோம். நீங்க ஜஸ்ட் அந்த ஆடு போடும் போது டைரக்டா அந்த பேஜுக்கு தான் லிங்க் ரீடைரக்ட் ஆவாங்க. இப்ப நம்ம ஆடு போடுறோம்னா நான் ஷார்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஆடு போடுவேன். ஷார்ட்ஸுக்கு ஆடு போட்டு நான் லிங்க் ஜென்ரேட் பண்ணி உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா அந்த லிங்க் உள்ள போறவங்க ஷார்ட்ஸை மட்டும் பார்க்க மாட்டாங்க. அதுல இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே, நம்ம இந்த பேஜ்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்ப்பாங்க. அப்ப நமக்கு 2-in-1 அட்வான்டேஜ் தானே. இந்த ப்ராடக்ட் பிடிக்கலன்னா அடுத்த ப்ராடக்ட் வாங்க போறாங்க. நம்ம வெறுமனே எந்த வெப்சைட் எதுவுமே இல்ல அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஆட் போட்டு நம்ம பட்ஜெட்டை இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வெப் பேஜா இருந்துச்சுன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் காமிக்கலாம்.